சிவாஜி அவர்களின் நடிப்பு திறமைக்கு உதாரணமாக சொல்லப்படும் டாப் 10 படங்கள்ல தில்லானா மோகனாம்பாள் கண்டிப்பாக இருக்கும். தில்லானா மோகனாம்பாள் படத்தை பொறுத்தவரை பல ஆச்சரியங்கள் அதில் உண்டு. மதனப்பூர் மகாராஜா எம்.என். நம்பியாரின் மகாராணியாக வரும் அம்பிகா 50கள்லையும் 60கள்லையும் மலையாள உலகில் கொடிக்கட்டி பறந்த முன்னணி கதாநாயகி, மலையாளத்தின் முதல் வண்ணப்பட நாயகி. நடிகை பத்மினி, ராகினி, லலிதாவின் தாயாரான சரஸ்வதியை உடன் பிறந்த சகோதரியின் மகள் தான் இந்த அம்பிகா. இயக்குனர் பீம்சிங்கை மணந்து கொண்ட நடிகை சுகுமாரிக்கும் சகோதரி. தனுஷின் யாரடி நீ மோகினி படத்துல தனுஷை படாத பாடுபடுத்தும் அந்த பாட்டி தான் சுகுமாரி அப்படின்னு சொன்னாதான் இப்போதைய தலைமுறைக்கே தெரியும். பாசமலர் படத்தில் வாராயோ என் தோழி வாராயோ பாடலில் நடனமாடி அதுக்கப்புறம் புகழ்பெற்ற சுகுமாரி அப்படின்னா தெரியாது. சுகுமாரியும் அம்பிகாவும் ஒரு மலையாள படத்துல போட்டி போட்டுக்கொண்டு ஆடிய பாம்பு நடனம் அந்த கால கேரள ரசிகர்கள் மத்தியில் அவ்வளவு வரவேற்பை பெற்ற ஒன்று. தில்லானா நாயகன் சண்முக சுந்தரம் என்றதும் இங்கே இன்னொரு விஷயத்தை குறிப்பிட்டாக வேண்டும். படத்துல சிவாஜி அவர்களுக்கு உற்ற தம்பியாக வந்து எப்போதுமே பக்கத்தில் அமர்ந்து தங்கரத்னமாய் நாதஸ்வரம் வாசிக்கும் நடிகர் ஏவிஎம் ராஜனின் சொந்த பெயர் தான் சண்முக சுந்தரம். சிவாஜி கணேசன் பத்மினி நடிப்புல வெளியான தில்லானா மோகனாம்பாள் திரைப்படம் தமிழ் சினிமா வரலாற்றில் ஒரு அடையாளமாக காலம் கடந்து நிலைத்திருக்கும் நிலையில் ஆச்சி மனோரமா ஜில் ஜில் ரமாமணி அப்படின்ற கதாபாத்திரத்தை அவர் திரையுலக பயணத்தில் முக்கியமான மைல் கல்லாகவே மாற்றிவிட்டாங்க. இத்தனைக்கும் தில்லானா மோகனாம்பாள் படத்தில் நடிக்க முதலில் மறுத்துவிட்டார் அப்படின்றது தான் அதிர்ச்சியான விஷயம். புக் செய்வதற்காக டைரக்டர் ஏபிஎன் அணுகிய போது சிவாஜி, பத்மினி, பாலையா, நாகேஷ், சி.கே. சரஸ்வதி அதுக்கப்புறம் பெரிய பட்டாளமே இருக்கும்போது படத்தில் எனக்கென்ன முக்கியத்துவம் வந்துவிட போகிறது அப்படின்னு சொல்லி தவிர்த்திருக்காங்க. ஆனால் ஏபிஎன் விடவில்லை. மோகனாவுக்கு ஆடத் தெரியும், சண்முக சுந்தரத்துக்கு வாசிக்க தெரியும். ஆனால் படத்தில் நடனம், பாட்டு, நாடகம் அப்படின்னு சகலமும் தெரிந்த கேரக்டர் என்றால் அது உன்னுடைய ஜில் ஜில் ரமாமணி மட்டும்தான். இந்த கேரக்டர் உன்னை கால காலத்திற்கும் பேச வைக்கும் அப்படின்னு சொல்லி சம்மதமும் வாங்கிவிட்டார். தவறான தகவல் அடிப்படையில் பிரிந்து நிற்கும் காதலர்களான மோகனாவையும் சண்முக சுந்தரத்தையும் சேர்த்து வைக்கும்போது அவர்கள் இருவரையும் மட்டுமல்ல ரசிகர்களையும் உருக வைத்து விடுவார். அதுதான் ஆச்சி மனோரமா. தில்லானா மோகனாம்பாள் படத்தை பொறுத்தவரை பல ஆச்சரியங்களை உள்ளடக்கி இருக்கும். படத்தின் உயிர் நாடியான கதையை எழுதிய கொத்தமங்கலம் சுப்புவின் மனைவியான நடிகை எம்.எஸ். சுந்தரிபாய்க்கு வாய்ப்பு கொடுக்காமல் ஏன் விட்டார் ஏபிஎன் அப்படின்றது தான் புரியவில்லை. வில்லியாகவும் குணச்சித்திரமாகவும் அடித்து நொறுக்குவதில் கில்லாடி எம்.எஸ். சுந்தரிபாய். சிவாஜி, பாலையா, டி.ஆர். ராமச்சந்திரன், நாகையா, சாரங்கபாணி, ஏவிஎம் ராஜன், தங்கவேலு, பாலாஜி, நாகேஷ் அப்படின்னு ஏகப்பட்ட பேர் கதாநாயகன் அந்தஸ்து கொண்டவர்கள். அத்தனை பேருக்கும் மனசு கோணாதபடி முக்கியத்துவம் கொடுத்து திரைக்கதை அமைச்சிருக்காரு அப்படின்னா ஏபி நாகராஜன் என்பவர் எவ்வளவு பெரிய ஜாம்பவானாக இருந்திருக்க வேண்டும். ஏபி நாகராஜன் நாகேஷுடைய வைத்தி கேரக்டர்ல நடிக்க விரும்பினாரு அப்படின்றது பலரும் அறியாத ஒரு அபூர்வமான தகவல். படம் தொடங்கும் போதே நாதஸ்வர இசையோடு தான் தொடங்கும். அந்த நாதஸ்வர இசை காட்சியில் சிவாஜி அவர்களுடைய நடிப்பு அட்டகாசமாக இருக்கும். இந்த மாதிரி படத்தில் ஒரு 3-4 தடவை நாதஸ்வர இசை வரும். இந்த அற்புதமான நாதஸ்வர இசையை போட்டு கொடுத்தவர் கே.வி. மகாதேவன் அவர்கள். சிவாஜி அவர்கள் நடிப்பில் வெளியாகி எவர்கிரீன் கிளாசிக் படமாக இன்றும் நிலைத்திருக்கும் தில்லானா மோகனாம்பாள் படத்தில் இயக்குனரின் டிரைவர் கிளைமேக்ஸில் தவறு கண்டுபிடிச்சிருக்காரு. இந்த படத்தை பார்த்துவிட்டு இயக்குனர் ஏபிஎன் டிரைவர் கிளைமாக்ஸில் குறை கண்டுபிடிச்சிருக்கிறார் அப்படின்றது பலரும் அறியாத ஒரு தகவல். படத்தின் முழு பணிகளையும் முடித்த இயக்குனர் ஏபி நாகராஜன், எம்ஜிஆர், ஜெமினி கணேசன், எஸ்.எஸ். ராஜேந்திரன், முத்துராமன் உள்ளிட்ட அனைவருக்குமே படத்தை போட்டு காட்டிருக்காரு. படத்தை பார்த்த அவர்கள் சிவாஜி அவர்களை கட்டிப்பிடித்து பாராட்டி இந்த திரைப்படம் சில்வர் ஜூப்ளி போகும், கலக்கிட்டீங்க, வாழ்ந்துட்டீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை கேட்ட படத்தின் இயக்குனர் ஏபி நாகராஜன் தன்னுடைய டிரைவரை பார்க்க அவர் எந்த ரியாக்ஷனையும் காட்டாமல் அப்படியே இருந்திருக்காரு. என்னடா படம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காரு. அப்போது டிரைவர் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்ல
என்னடா எல்லாரும் ஆஹா ஓஹோன்னு சொல்கிறாங்க, 25 வாரம் போகும் அப்படின்னும் சொல்கிறாங்க, நீ என்ன இப்படி சொல்கிற அப்படின்னு கேட்க, ஆமாம் 50 வாரங்கள் ஓட வேண்டிய படத்தை 25 வாரங்கள் தான் போகும்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை கேட்ட நாகராஜன் என்ன சொல்கிற நீ அப்படின்னு கேட்க, இந்த கதையில் கிளைமேக்ஸில் ஒரு தவறு இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாரு. சிவாஜி ஒரு நாதஸ்வர வித்வான், பத்மினியை சந்தேகப்படுறாரு. இதனால் அவர் தற்கொலை செய்து கொள்ள போறாரு. ஆனால் சிவாஜி எம்ஜிஆர் போல் தன் தோள்களால் கதவை திறந்து அவரை காப்பாற்றுகிறார். இதற்கு நாதஸ்வர வித்வான் சக்கரவர்த்தி சிவாஜி எதற்காக கதவை உடைக்க வேண்டும்? நாதஸ்வரத்தை வாசித்தாலே தூக்கு போட போன பத்மினி ஆடத் தொடங்கி விடுவாரே, இறுதியில் இசையோடு கலந்தது அப்படின்னு சொல்லியிருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவர் சொன்னதை கேட்ட ஏபி நாகராஜன், அடப்பாவி, இன்னும் 4 வாரத்தில் படம் ரிலீஸ் ஆக போகுது, இப்போ இதை சொல்றியேடா, நீ சொன்னதை வச்சிருந்தா காவிய மாதிரி இருந்திருக்குமே, மிஸ் பண்ணிட்டோமேடா அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த டிரைவர் தான் பின்னாளில் இயக்குனராக பல வெற்றி படங்களை கொடுத்த டிஎன் பாலு அப்படின்னு இயக்குனர் பாரதி கண்ணன் சொல்லியிருக்காரு. ஓகே வியூவர்ஸ், இன்னைக்கு நிகழ்ச்சியில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுடைய ஃபிலிம் கெரியரில் நடந்த பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. மீண்டும் அடுத்தடுத்த எபிசோட்ஸில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.